hello, வணக்கம் and welcome to Sprite வழங்கும் Good morning. தமிழா. Good morning வருண். வணக்கம். எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கேன். எஸ், இந்த காலை பொழுதுல வந்து நம்ம காலை வேலையை வந்து இன்னும் சிறப்பாக்குறதுக்காக கதைகள் சொல்லுவோம் இல்லையா? கொஞ்சம் நல்ல கதைகளை வந்து தேர்ந்தெடுத்து நான் வந்து சொல்லிட்டு வரோம். அந்த வகையில இன்னைக்கு ஒரு சிறப்பான கதை இருக்கு. நைஸ். என்ன மாதிரியான ஒரு கதை? இது என்ன மாதிரியான ஒரு கதை அப்படின்னா வந்து சில நேரங்கள்ல வந்து சில நம்பிக்கைகள் எப்படி நம்மளுக்கு பாசிட்டிவா மாறுது அப்படிங்கிற மாதிரியான ஒரு கதை. எல்லாருக்கும் ஏதோ ஒரு விஷயத்து மேல வந்து நம்பிக்கை இருக்கும். சில நேரங்கள்ல வந்து செயல்படுத்த முடியுமா முடியாதா அப்படிங்கறதெல்லாம் வந்து தாண்டி அதுவே ஒரு உத்வேகமா வந்து மாறுறத வந்து நம்மளால வந்து பார்க்க முடியும். இப்படிதான் வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தருக்கு வந்து ஒரு தடவை வந்து ரொம்ப வருத்தமா வந்து தனக்கு பணம் இல்ல, கடன் நிறைய இருக்கு, வேலை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்மளுடைய ஃபேமிலி எப்படி வந்து ரன் பண்ண போறோம் அப்படின்னு யோசிச்சுட்டே ஒருத்தர் வந்து ரோட்ல நடந்து போயிட்டே இருக்காரு. அப்போ அவருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு காசு வந்து கிடைக்குது. இந்த காசு வந்து ஒரு சின்ன ஒரு ஓட்டை வந்து அந்த காசுல வந்து இருக்கு. அவங்களுடைய ஊர்ல வந்து ஒரு நம்பிக்கை என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி ஓட்ட விழுந்த ஒரு காசு வந்து ஒருத்தருக்கு கிடைக்குதுன்னா அதிர்ஷ்டம் வந்து கொட்டுன்னு வந்து கொட்டும். அந்த காசு எத்தனை நாள் அவங்க கூடவே இருக்கோ அத்தனை நாளும் அவங்களுக்கு வந்து அதிர்ஷ்டம் வந்து இருந்துகிட்டே இருக்கும் அப்படிங்கிறது அந்த ஊர்ல வந்து ஒரு நம்பிக்கை. உடனே இவருக்கு வந்து ரொம்ப பெரிய ஒரு உத்வேகமா வந்து மாறிடுது. அந்த காசு எடுத்துட்டு வந்து பாக்கெட்ல வச்சுட்டு வீட்டுக்கு வந்து மனைவியை கூப்பிட்டு வந்து சொல்றாரு, பாரு எனக்கு இந்த ஓட்ட விழுந்த காசு கொடுத்துருக்கு, இனிமே நம்மளுக்கு வந்து எல்லா பிரச்சனையும் வந்து தீந்துற போகுது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு, அவரோட கோட் பாக்கெட்ல வந்து அதை போட்டுக்கிறாரு. அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா அவருக்கு வேலை கிடைக்குது, நல்ல நல்ல பதவிகளுக்கு வந்து போக ஆரம்பிக்கிறாரு. அவரோட கஷ்டங்கள்லாம் வந்து தீர்ந்துட்டு ஒரு பெரிய செல்வந்தராகவே வந்து மாறிடுறாரு. இத்தனை நாளும் வந்து என்ன பண்ணுவாருன்னா தினமும் வந்து பாக்கெட்ல கை விட்டு அந்த காசை வந்து தொட்டு தொட்டு பாப்பாராம். ஸோ இதை வந்து ஒரு வாடிக்கையா வச்சிருந்திருக்காரு. ஒரு 5 வருடங்கள் கழிச்சு வந்து ஒரு நல்ல நிலைமைக்கு வந்து வந்துறாரு. அப்போ வந்து என்ன பண்ணியிருக்காரு, ரொம்ப நாள் கழிச்சு வந்துச்சு இந்த காசை வந்து நம்ம எடுத்து ஒரு பாக்ஸ்ல வந்து போட்டு வந்து சேஃபா வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து பார்க்கும் பொழுது அந்த காசுல வந்து ஓட்டை இல்லை. இவருக்கு வந்து அதிர்ச்சி ஆயிடுச்சு, இந்த ஓட்டை தானாம இருந்துச்சா இல்ல ஏதாவது ஒரு பவர் வந்து மறைச்சிருச்சா அப்படிங்கிற மாதிரிலாம் சந்தேகம். அப்போ அவங்க மனைவி என்ன சொல்றாங்கன்னா, என்ன மன்னிச்சிருங்க, உங்ககிட்ட ஒரு பெரிய உண்மையை நான் வந்து மறைச்சிட்டேன். என்ன உண்மை அப்படின்னா, ஒரு தடவை உங்களுடைய கோட்டை வந்து நான் சுத்தப்படுத்துறதுக்காக எடுக்கும் பொழுது தவறுதலா அந்த நாணயம் வந்து மிஸ் ஆயிடுச்சு. எங்க போச்சுன்னு வந்து தேட முடியல, என்னால வந்து தேடினாலும் கண்டுபிடிக்க முடியல. அதனால வந்து என்கிட்ட இருந்த ஒரு சாதாரண ஒரு காசை எடுத்து உங்களுடைய பாக்கெட்ல வந்து நான் வச்சுட்டேன் அப்படின்னு வந்து சொல்றாங்க. எப்போ இது தொலைஞ்சு போச்சு அப்படின்னு வந்து கேட்கும்பொழுது, நீங்க என்னைக்கு இந்த காசை வந்து ரோட்ல இருந்து எடுத்துட்டு வந்தீங்களோ அதுக்கு மறுநாளே வந்து தொலைஞ்சு போச்சு அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து சொல்றாங்க. சோ இத்தனை நாள் அவர் என்ன நினைச்சிட்டு இருக்காரு, இந்த ஓட்ட விழுந்த அந்த ஒரு நாணயம்னால தான் அவருக்கு இவ்வளவு விஷயங்கள் வந்திருக்குன்னு நினைக்கும் பொழுது அந்த ஒரு நம்பிக்கை மட்டும்தான் அவருக்கு வந்து ஒரு உத்வேகமா வந்து மாறி இருக்கு. அந்த உத்வேகத்தினாலதான் வந்து பாத்தீங்கன்னா ஒரு அடுத்தடுத்த கட்டத்துக்கு வந்து போயிருக்காரு அப்படிங்கிறது அவருக்கு புரிய ஆரம்பிச்சு. அந்த ₹1 வச்சு முன்னேறது அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா அந்த ₹1 முக்கியம் இல்ல, அது மேல நம்ம வச்சிருக்க நம்பிக்கை தான். அங்க இருந்து நம்ம வந்து அடுத்த லெவலுக்கு போக முடியும். நம்ம நம்பர் 1ல இருந்தா ஸ்டார்ட் பண்ணிருக்கோம் அப்படின்னா கூட திருப்பி 100க்கு போக முடியும். அந்த ஸ்னேக் அண்ட் லேடர் கேம் மாதிரி தானே இது. எக்ஸாக்ட்லி. சோ வந்து எந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு பாசிட்டிவிட்டி வந்து நம்மளால ஏற்படுத்திக்க முடியும் அப்படிங்கிறது வந்து தெரியுது. இந்த ஒரு பாசிட்டிவிட்டியோட ஒரு நல்ல விஷயத்தை தெரிஞ்சுக்கலாம். Good morning, this is Mallika here, wellness and life coach from M Fitness Studio. இன்னைக்கு நம்ம பிலாட்டஸோட 2 ஒர்க் அவுட் பார்க்க போகிறோம். ஒன் இஸ் ரோலிங் லைக் அ பால் அண்ட் another ஒன் இஸ் சிங்கிள் லெக் ஸ்ட்ரெச். இப்போ நீங்கள் கேட்கலாம், பிலாட்டஸ்க்கும் மற்ற ஒர்க் அவுட்டுக்கும் என்ன பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, பிலாட்டஸ் ஒர்க் அவுட் பண்ணும்போது யூ ஸ்டார்ட் ஆல் த மூவ்ஸ் ஃப்ரம் யுவர் கோர். ஸோ யூ ஜஸ்ட் ஸ்ட்ரென்தன் யுவர் பேஸ், லைக் உங்கள் கோரை வந்து ஸ்ட்ராங்காக வைக்கிறீங்க. ஸ்ட்ராங்காக வைக்கும்போது யுவர் அலைன்மெண்ட், போஸ்டர், எவ்ரி திங் வில் பி பர்ஃபெக்ட். ஓகே, இதனால வந்து பேக் பெயின், நெக் பெயின், கையில் பிரச்சனை, காலில் பிரச்சனை, அது எல்லாம் வந்து யூ வில் ஜஸ்ட் get relief from all those things. Now we start with this rolling like a ball. Come on, get ready for the pose. Now நீங்க என்ன பண்ணணும், lengthen your spine. You just have to lengthen from your neck till your base of your spine. நல்லா lengthen பண்ணிக்கணும் and your chin should be towards your chest. You just balance here for 5 seconds first. Balance பண்ணுங்க with your core and now you are going to gently roll down. Chin எப்பவுமே towards your chest தான் இருக்கணும், neck கீழே படக்கூடாது. Now you just come up. Yes, again one more time, inhalation, exhalation நடக்கணும், மூச்சு பிடிக்க கூடாது. Exhale through your mouth like this. Okay, inhale, don't keep your neck down, come up, stop it there, mat touch பண்ணாதீங்க. Again one more time, go down, come up, good. Now relax. இந்த ரோலிங் லைக் அ பால் பண்ணுறதுனால என்ன உங்களுக்கு பெனிஃபிட்னா, இட் வில் ஜஸ்ட் மூவ் யுவர் எனர்ஜி ஆக்சுவலி. ஏன்னா உங்கள் ஸ்பைன் வந்து இட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஃபார் எவ்ரிடே ஒர்க். அதனால் வந்து யூ நீட் டு கீப் யுவர் ஸ்பைன் மோர் ஃப்ளெக்சிபிள். நீங்கள் எல்லோரும் சொல்கிறது கேட்டிருப்பீங்க, யுவர் ஹவு யங் யுவர் ஸ்பைன் இஸ். ஸோ உங்கள் ஸ்பைன் எந்த அளவுக்கு யங்காக இருக்கோ அந்தளவுக்கு தான் உங்கள் ஏஜை கன்சிடர் பண்ண முடியும். ஸோ தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் டு கீப் யுவர் ஸ்பைன் வெரி ஃப்ளெக்சிபிள் அண்ட் மொபைல். ஸோ வித் திஸ் யூ வில் ஆக்சுவலி ஹாவ் அ நைஸ் ஸ்ட்ராங் core as well as your spine. Now we are going to see this single leg stretch. Now lie down.
இந்த போஸ் பண்ணுறதுனால என்ன பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் வில் ஸ்ட்ரென்தன் யுவர் கோர், இட் வில் ஸ்ட்ரெச் யுவர் லெக்ஸ், ஹிப் மசில்ஸ் நல்லா ஃப்ளெக்ஸ் பண்ணும், உங்கள் நெக்கு நல்லா ஸ்ட்ராங் ஆகும். இட் ஜஸ்ட் அ ஹோல் பாடி ஒர்க் அவுட். ஆக்சுவலி இந்த சிங்கிள் லெக் ஸ்ட்ரெச் வந்து இட் ஜஸ்ட் கிவ்ஸ் யூ அ வெரி ஸ்ட்ராங் பாடி ஓவரால். ஸோ now just bring your right leg in gently first, tabletop position, left leg up, good. Now bring your neck up, நல்லா lengthen பண்ணுங்க, lengthen your neck, lengthen your shoulder, chin towards your chest. chin எப்போவுமே நீங்கள் இப்படி வைக்கக்கூடாது, you need to bring it towards your chest, good. Now just bring one leg in, nice, exhale, 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 pull it twice, exhale, exhale, change, don't worry about your hands, just do this leg, yes, exhale, exhale, good, pull it in. Exhale, exhale through your mouth. Remember, Pilates breathing is always through your mouth. You activate your core muscle and exhale. Come on, pull your abdominals in. Exhale, exhale. Yes, inhale, exhale, exhale. Good. Inhale, exhale, exhale, inhale and exhale, exhale. Now just gently bring your legs together, together and relax gently. Good. இந்த ரோலிங் லைக் பாலும் சிங்கிள் லெக் ஸ்ட்ரெச்சஸும் பண்ணுறதுனால என்ன பெனிஃபிட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்கள் ஸ்பைன் வந்து இட் வில் பி வெரி ஃப்ளெக்சிபிள் அண்ட் யூ வில் ஹேவ் அ ஸ்ட்ராங் கோர். நீங்கள் எவ்ரிடே ஃபங்க்ஷனலாக வேலை பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் தான் ப்ரிடாமினண்ட்டாக இருக்கும், தட் இஸ் உங்கள் ரைட் ஒன்றா இருக்கும், இல்லைனா நீங்கள் லெஃப்ட் ஹேண்டடாக இருப்பீங்க. ஸோ மசில் இம்பேலன்ஸ் இருக்கும் அதில். இந்த மாதிரி மசில் இம்பேலன்சஸ் எல்லாம் இந்த மாதிரி மேட் ஒர்க் அவுட் பண்ணும்போது கரெக்ட் ஆகிடும். So you just do this exercise every single day. இன்னைக்கு பண்ணோம் நாளைக்கு பண்ணோம் அப்படிலாம் கிடையாது. You can just do every single day. In fact காலையில் ஈவினிங் ரெண்டு வேலையும் பண்ணிங்கன்னா you will see wonderful result. உங்கள் posture, உங்கள் gait எல்லாமே ரொம்ப பர்ஃபெக்ட் ஆகிடும். You will look more confident actually. You will look taller, you will look toned, you will look more confident and very vibrant. So with few more exercises, I will see you tomorrow. Until then, bye bye. See you. வல்லமைக்குள் பகுதியில் பிலாட்டேஸ் இன்றைக்கும் தொடர்ந்து கற்றுக்கிட்டோம். இதே மாதிரி நிறையா விஷயங்கள் பார்த்திங்கன்னா நம்மளோட உடம்புக்கு மட்டும் இல்லாமல் நாலேஜ் வைஸும் நிறைய புது விஷயங்கள் தான் தெரிஞ்சுக்க போகிறோம். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி நம்ம ஷோ பார்த்து முடிச்சோன்னா உங்களுக்கு ஒரு சூப்பரான குட்டி டேக்அவேவாது இருக்க போது. அந்த மாதிரி விஷயங்கள்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு சின்ன பிரேக் எடுத்துக்கலாம். இப்போ ஒரு சின்ன இடைவெளிக்கு அப்புறம் மாத்திரம் வந்து பேசலாம். இது உங்கள் ஸ்ப்ரைட் வழங்கும் குட் மார்னிங் தமிழ். வெல்கம் பேக். இது உங்கள் ஸ்ப்ரைட் வழங்கும் குட் மார்னிங் தமிழ். ஸ்கின் சம்பந்தமான நிறைய பிரச்சனைகள் குறித்து வந்து நம்மளுடைய நிகழ்ச்சியில் வந்து திறந்து வந்து பேசிட்டே வந்துட்டு இருக்கோம். அந்த வகையில இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா உணவே மருந்து அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்ல வந்து டாக்டர் ஸ்வேதா பேச போறாங்க. சோ உணவே மருந்து அப்படிங்கறதுல வந்து ஸ்கின் கேர் பத்தி வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இன்ஃபேக்ட் வந்து இதை அரைச்சு முகத்துல போடணும், இதை அரைச்சு அந்த ஜூஸ் வந்து சாப்பிடுங்க அப்படின்னு நிறைய நம்ம வந்து கேள்விப்பட்டுட்டே இருக்கோம். ஆனா இதுல வந்து சில டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் அப்ளை வந்து எந்த ஒரு வெப்சைட்லயுமே வந்து கொடுக்க மாட்டேங்கிறாங்க. அதுல ஒரு சின்ன சந்தேகம் வருது. ஒரு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் நம்ம வந்து பார்த்து புரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சா கூட அந்த மனசு நம்மளுக்கு வரதில்லை அப்படின்னு சொல்லலாம். எடுத்தோன்னே எனக்கு ஒரு தீர்வு மட்டும் கிடைச்சா போதும். அப்படி டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸ் பார்த்து எதுக்கு நம்ம மனசை நம்மளே நம்பிக்கையை எடுத்துக்கணும் அப்படிங்கறதுனால தவறான தகவல் அப்படிங்கறதையும் வந்து தெரிஞ்சும் நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா பாசிவா நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு வந்து எக்ஸாக்ட்லி. சோ அதனால தான் ஆத்தென்டிக்கான இன்ஃபர்மேஷனை வந்து ஒரு கரெக்டான ஒரு சோர்ஸ் மூலமா நம்ம வந்து தெரிஞ்சிட்டு இருக்கோம். பார்க்கலாம். நம்ம வந்து வருஷத்துலேயே ரொம்ப எதிர்பார்ப்போடு இருக்கிற ஃபங்க்ஷன் தீபாவளி தான். அண்ட் இன்றைக்கி நம்ம பேச போகிற டாபிக் வந்து தீபாவளி அன்னைக்கு என்ன சாப்பிட்லாம், என்ன சாப்பிடக்கூடாது, உங்கள் ஸ்கின்னை எப்படி நல்லா வச்சுக்கலாம், இதுதான் இன்றைக்கி பேச போகிற டாபிக். ஸோ நான் தீபாவளி அன்றைக்கி ஆஸ் யூஷுவல் எல்லாரும் சொல்கிற மாதிரி இந்த பாருங்கள் ஸ்வீட்ஸ் எல்லாம் சாப்பிடாதீங்க, ரொம்ப ஹை கேலரிலாம் சாப்பிடாதீங்க, ரொம்ப ஆயில் சாப்பிடாதீங்க அப்படின்னு சொன்னீங்கன்னா இப்போ நீங்கள் டிவி ஆஃப் பண்ணிட்டு போயிடுவீங்கன்னு எனக்கு தெரியும். பட் தட்ஸ் நாட் வாட் ஐம் கோயிங் டு டெல் யூ. See, Diwali is a festival. Of course, எல்லாரும் என்ன நினைப்பீங்க, ஒன் டே தானே, இப்போ என்ன இப்போ அப்படின்ட்டு. ஆனால் இன்றைக்கி யார் கேர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில குரூப் ஆஃப் பீப்புள், அதாவது டயபெட்டிக்ஸ், சொரியாசிஸ் இருக்கிறவங்க, பிம்பிள்ஸ் அதிகமாக இருக்கிற பசங்க, பாலிசிஸ்டிக் ஓவரி இந்த மாதிரி இருக்கிறவங்க, ரெண்டாவது வந்து உங்களுக்கு ஏர்டிகேரியா அலர்ஜிஸ் இருக்கிறவங்க, சின்ன பசங்க, நிறைய அலர்ஜி இருக்கிற பசங்கள்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஏங்கிறத நான் சொல்கிறேன் உங்களுக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சுகர். இப்போது தீபாவளினாலே சுகர் தான், நிறைய ஸ்வீட்ஸ் தான், நிறைய வந்து உங்களுக்கு கொண்டாட்டம் தான். ஸோ தீபாவளி அன்னைக்கு வந்து நிறைய சுகர் இன்டேக் அப்படிங்கிறது கொஞ்சம் லிமிட் பண்ணிக்கலாம். அதாவது வந்து 10 ஸ்வீட் சாப்பிட்றதுக்கு 2 ஸ்வீட் சாப்பிட்லாம். யூ கேன் ஈட், பட் யூ கேன் ஈட் இன் மாட்ரேஷன், எஸ்பெஷலி ஃபார் டயபெட்டிக் பாப்புலேஷன் அண்ட் ஆல்சோ ஃபார் சொரியாட்டிக்ஸ். அதுவும் இல்லாமல் ஸ்வீட்ஸில் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு நிறைய ப்ராசஸ்ட் சுகரை தவிர கலரிங் ஏஜென்ட்ஸ் நிறைய சேர்ப்பாங்க. இப்போ நிறைய சின்ன பசங்க வந்து ஈவன் அடல்ட்ஸ் கூட சொல்கிறேன் நான், அலர்ஜி இருக்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. இந்த ப்ரிசர்வேட்டிவ்ஸ் அண்ட் இந்த கலரிங் ஏஜென்ட்ஸ்க்கு அலர்ஜி வரது ரொம்ப காமன். ஸோ இதை நீங்கள் பார்த்து சாப்பிட்றது பெட்டர். ரெண்டாவது வந்து உங்களுக்கு நட்ஸுக்கு அலர்ஜி இருக்கிறவங்க
பார்த்து தான் ஸ்வீட்ஸை சாப்பிடணும். ஏன்னா 10 வீட்டுக்கு போவீங்க, எல்லாரும் ஸ்வீட் கொடுப்பாங்க. இது எவ்வளோ வந்து உங்களுக்கு எல்லாரும் பொடி பண்ணியும் போட மாட்டாங்க. நீங்கள் உங்கள் கண் பார்வையில் நட்ஸ் இருக்கணும்ட்டு கிடையாது, அரைச்சி விடுறதும் இருக்குது. ஈவன் நம்ம கடலை வகை எல்லாமே அரைச்சி விடுவாங்க ஸ்வீட்ஸில். ஸோ நீங்கள் பார்த்து சாப்பிட்றது இஸ் குட். பிகாஸ் சடன்லி அலர்ஜி வந்துச்சுன்னா யூ வில் ஹேவ் டு பி ரஷ் டு ஹாஸ்பிட்டல். ஒரு உதடு வீக்கம் வருது, இல்லை வந்து உங்களுக்கு மூச்சு விட கஷ்டம் வருதுன்னா தட் இஸ் அன் இண்டிகேஷன் ஆஃப் அ இமீடியட் அலர்ஜி. யூ ஷுட் இமீடியட்லி கோ டு த நியர்பை ஹாஸ்பிட்டல். ஸோ இது ஒன்று. அதுக்கப்புறம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸ்வீட்ஸில் வந்து மில்க் ப்ரோட்டீனை கலக்கிறது, அது பாலில் பண்ணுற மில்க் ஸ்வீட்ஸ் இருக்குது இல்லையா, சில பேருக்கு லாக்டோஸ் இன்டாலரன்ஸ் இருக்கும். நிறைய பேருக்கு இருக்குது லாக்டோஸ் இன்டாலரன்ஸ், குழந்தைங்களுக்கும் இருக்குது. இப்படி இருக்கிறவங்க பெட்டர் அவாய்ட் மில்க் ஸ்வீட்ஸ். இது தவிர க்ளூட்டன் அலர்ஜி, அதாவது வந்து கோதுமை பொருட்களுக்கு அலர்ஜி அப்படிங்கிறதும் ஒன்று ரொம்ப காமன் விஷயம். ஸோ அப்படி இருந்ததுன்னா கோதுமை ஸ்வீட்ஸை அவாய்ட் பண்ணிக்கோங்க கொஞ்சம் நீங்கள். ஸோ இதெல்லாம் தான் ஸ்வீட்ஸில் வந்து கேர்ஃபுல்லாக இருக்கணும்னா இந்த பாப்புலேஷன் தான். அதர் தன் தட் கேலரி, அதாவது வந்து உங்களுக்கு நிறைய எண்ணெய் சேர்க்கறது, இதெல்லாம் ரொம்ப காமன் தான். பட் இது எப்படி லிமிட் பண்ணிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஒரு சின்ன டிப்ஸ் கொடுக்குறேன். ஃபஸ்ட்டு எடுக்கிறது சின்ன பிளேட்டாக எடுத்துக்கோங்க, ஸ்மாலர் சைஸ்ட் பிளேட்டாக எடுங்க. அந்த பிளேட்டை வந்து ஃபுல்லாக ஃபில் பண்ணுறதுக்கு சின்ன பகுதியாக ஸ்மாலர் போர்ஷனாக பாதி இல்லை 1/4 பிளேட் ஃபில் பண்ணிக்கோங்க. ஏன்னா ஃபஸ்ட்டு நம்ம அந்த ஒரு ஃபுட்டை பார்த்த உடனே வர ஒரு ஆர்வம் ஃபஸ்ட்டு ஃபில்லிங்கை சாப்பிட்டுட்டு 2வது வாட்டி போகும்போது இருக்காது. ஸோ அதனால ஃபஸ்ட்டு எடுக்கும்போதே கொஞ்சமாக எடுத்து அதை ஃபினிஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு தேவையான முறை மாத்திரம் எடுத்துக்கோங்க. தட் இஸ் ஒன் இம்பார்ட்டன்ட் திங். அதர் தென் தட் எக்ஸசைஸ். இப்போது கீழேருந்து மேலே வந்து ஏதாவது எடுத்துகிட்டு போகணும், பட்டாசு எடுக்கணும் அப்படின்னா அட்லீஸ்ட் லிஃப்ட் எடுக்காமல் நீங்கள் படிக்கட்டில் ஏறி போகலாம். அதுவே சின்ன ஃபார்ம் ஆஃப் எக்ஸசைஸ் தான். ஸோ இதெல்லாம் குவிக் ஃபிக்ஸ், ஸ்மால் ஃபிக்ஸ் விச் வி கேன் டூ ஆன் திவாலி டே. இது தவிர ட்ரிங்க் plenty ஆஃப் வாட்டர், மேக் ஷுர் தட் யூ ஹைட்ரேட்டட், டீஹைட்ரேஷன் இல்லாமல் நிறைய தண்ணி குடிங்க. கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்நாக் பண்ணிக்கலாம் ஒரே பெரிய மீல் சாப்பிட்றதுக்கு. அஃப்கோர்ஸ் இதெல்லாம் பண்ணுறத தவிர மோஸ்ட் இம்பார்ட்டண்ட் சேஃப்டி அண்ட் சேஃப்டி. ஸோ பி சேஃப் அண்ட் ஹாவ் அ வெரி ஹாப்பி திவாலி. ஸ்கின் பற்றி நம்ம உணவே மருந்து பகுதியில் ஸ்வேதா அவர்கள் நல்ல விஷயத்தை சொல்லியிருக்காங்க. பொதுவாக அந்த மஸ்கிட்டோ அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா இந்த எண்ட் ஆஃப் த இயர் அப்போ தான் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. அந்த வாட்டர் ஸ்டாக்னேஷன் அதுக்கெலாம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஸோ நம்ம என்ன மாதிரி ஃபுட் சாப்பிட்றோமோ, என்ன மாதிரி வேர்வையை வெளியிடுறோமோ, அதுக்கும் அந்த கொசு நம்மளை வந்து அட்ராக்ட் பண்ணுறதுக்கும் கூட நிறைய சம்மந்தம் இருக்குது அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஸோ நம்ம எடுக்கக்கூடிய உணவு அப்படிங்கிறது வந்து நம்மளை திருப்பியும் தொல்லை பண்ணாத மாதிரி நம்ம பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிக்கலாம். ஏன்னா அதுவும் ஸ்கின் ப்ராப்ளம் ஏற்படுத்துகிற ஒரு விஷயம் தானே. இந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து நம்ம கன்சிடர் பண்ண வேண்டியது இருக்குது அப்படிங்கிறதும் வந்து புரியுது இல்லையா. ஸோ இதே மாதிரி தொடர்ச்சியாக எக்கச்சக்கமான விஷயங்கள் காத்துட்டு இருக்கு. ஒரு சின்ன இடைவேளைக்கு அப்புறமா தொடர்ந்து பேசலாம். இது உங்கள் ஸ்ப்ரைட் வழங்கும் குட் மார்னிங் தமிழா. வெல்கம் பேக். இது உங்கள் ஸ்ப்ரைட் வழங்கும் குட் மார்னிங் தமிழா. ஸோ திவ்யா செந்தில் ஃபுட் ரிசர்ச்சர் அப்படிங்கிறதுக்கு வந்து கரெக்டான ஒரு ஆப்டான ஒரு பர்சன் தான். ஏன்னா வந்து ஃபுட் ரிசர்ச்சர் அப்படின்னும்போது வந்து ஒரு உணவுக்குள்ளேயும் இருக்கிற நிறைய விஷயங்களை வந்து அவங்க வந்து ஆராய்ச்சி பண்ணி அதோட வேரியஸ் காம்பினேஷன் நம்மளுக்கு வந்து சொல்லிட்டு இருக்காங்க இல்லையா. இப்போ வந்து பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா ஆவகாடோ, அதாவது இது நம்ம ஊர் ஒரு ஃப்ரூட் வந்து கிடையாது அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா மேற்கத்திய நாடுகள் வந்து ரொம்ப ஃபேமஸான ஒரு ஃப்ரூட். ஆனால் அங்கே இது ஒரு ஃப்ரூட்டாகவும் ட்ரீட் பண்ணுவாங்க, ஒரு வெஜிடபிளாகவும் வந்து ட்ரீட் பண்ணுவாங்க. நிறைய விஷயங்களுக்கு வந்து ரொம்ப ஸ்கின் சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு, டைஜஸ்டிவ் ப்ராப்ளம்ஸ், இது ரெண்டுத்துக்குமே வந்து இதைத்தான் வந்து மூலாதாரமா சொல்லுவாங்க. ஆனா அது என்ன காம்பினேஷன்ல வந்து அதை பிரசன்ட் பண்றாங்க அப்படிங்கிறது தான் முக்கியமான ஆஃப் கோர்ஸ் அந்த காம்பினேஷன் இன்னைக்கு ரொம்ப பெஸ்ட்டாக இருக்குது. பார்த்தீங்கன்னா வழக்கம் போல திவ்யா செந்தில் ஒரு சூப்பரான விஷயத்தோட வந்திருக்காங்க. டேஸ்ட் டு ஹெல்த் பகுதியில் இன்னைக்கு புதுசாக என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். அனைவருக்கும் வணக்கம். நம்மளோட டேஸ்டி டு ஹெல்த்தி பகுதியில் வந்து நம்ம டெய்லியும் புது ரெசிபிஸ் பார்த்துட்ருக்கோம். ஜூஸஸ், சாலட்ஸ், இந்த மாதிரி நிறையா பார்த்துட்ருக்கோம். அதே மாதிரி இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான வெரைட்டி தான், பைனாப்பிள் பட்டர் மில்க். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு இப்போ பார்த்துடலாம். பைனாப்பிள், பட்டர் மில்க், பெப்பர் பவுடர், ஜீரா பவுடர், சால்ட், கொரியாண்டர். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பட்டர் மில்க் அப்படிங்கிறது வந்து பொதுவாக வீட்டில் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா மோர் உடைச்சிட்டு அதில் வந்து நம்ம பச்சை மிளகாய், இந்த இஞ்சி, இந்த மாதிரி தான் போட்டு குடிப்பாங்க. இப்போ நம்ம இதில் ஒரு ஃப்ரூட் ஆட் பண்ணுறதுனால இது இன்னுமே ஹெல்த்தியாக போகுது. இப்போ இதை எப்படி பண்ணுறதுன்ட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து இதில் பைனாப்பிள் ஆட் பண்ணிக்கிறேன். தென் இதில் பட்டர் மில்க் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக சீரகப்பொடி. இது குடித்தோடனே வந்து உங்களுக்கு ஒரு நல்ல டைஜஷன் கிடைக்கும். தென் வந்து காரத்துக்காக கொஞ்சமாக பெப்பர், லைட்டாக சால்ட்டு. இது பார்த்திங்கன்னா சால்ட்டு, அதே மாதிரி வந்து ஒரு ஸ்பைசினஸ்ஸு, பைனாப்பிளில் இருக்க ஒரு ஸ்வீட்னஸ் எல்லாமே சேர்ந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஃப்ளேவரில் இருக்கும். இதை வந்து நல்லா பிளெண்ட் பண்ணிக்கலாம் நம்ம.
இப்போ நம்மளோட பைனாப்பிள் பட்டர் மில்க் தயாராகிடுச்சு. இதை வந்து நம்ம வடிச்சுக்கலாம். இது வந்து ஒரு பைனாப்பிள் ஃப்ளேவரோட, இதில் வந்து நம்ம எந்த எசன்ஸுமே ஆட் பண்ணாமல் டைரெக்டாக ஃப்ரூட் வச்சே பண்ணியிருக்கோம். கண்டிப்பாக இந்த பைனாப்பிள் பட்டர் மில்க் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். நாளை மீண்டும் வேறொரு வித்தியாசமான ரெசிபியுடன் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். வெளுத்ததெல்லாம் பால் இல்லை அப்படின்னு சொல்லுவாங்களே, அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட்டாக இருக்கிறதுலாம் எப்பவுமே நல்லது இல்லை அப்படிங்கிறத சொல்றதுக்கு இன்னொரு ஃபேக்ட் கிடைச்சிருச்சு அப்படின்னு சொல்லலாம். திவ்யா செந்தில் சூப்பரான ஒரு விஷயத்தை நம்ம கூட பரிமாறிட்டாங்க. இந்த சுகர், அதாவது ஒயிட் சுகர் அப்படின்னு சொல்லுவாங்க. அதை ஒயிட் அப்படின்னே சொல்ல முடியாது, ஒயிட்டாக நம்ம தான் மாற்றுறோம். அது பார்த்தீங்கன்னா என்ன ஒரு தன்மை இருந்தாலும் அந்த உணவில் இருக்கிற ஒரு நல்ல விஷயத்தை எடுத்துகிட்டு டேஸ்ட்டை மட்டும் ஆட் பண்ணுற ஒரு வாழ்க்கையில் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம் அப்படின்னே வந்து சொல்லலாம் இல்லையா. அந்த சுகர் அப்படிங்கிற விஷயம் நிறைய இன்டேக் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போனா வந்து சக்கரை பொங்கல்லாம் நம்ம கலவலமாக செஞ்சுட்டு இருப்போமே, அப்போலாம் என்ன சுகர் யூஸ் பண்ணல அப்படின்னு நம்ம கேட்கலாம். இந்த நாட்டு சக்கரை இந்த மாதிரி விஷயங்கள் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம யூஸ் பண்ணோம், வெள்ளம் இந்த மாதிரி விஷயங்கள் தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஆனால் இன்னைக்கு வந்து இந்த ஒயிட் சுகர் அப்படிங்கிறது வந்து நம்மளோட டே டு டே லைஃப்பில் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஒருத்தர் சராசரி பர்சனே ஒரு ஒர்க் பண்ண போயிட்டாரு அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 டீ குடிக்கிறாரு அப்படின்னு வச்சுக்கோங்க. அதுக்கு எல்லாத்துக்குமே யூஸ் பண்றது அந்த ஒயிட் சுகர் அப்படின்னு சொல்ற சுகர் தான் அப்படின்னு சொல்லலாம் இல்லையா. ஆனா அது மெமரி லாஸ் ஏற்படுத்தும்னு சொல்றாங்க. இன்ஃபேக்ட் நிறைய நேரத்துல ஒரு எக்ஸ்ட்ரீம்க்கு போய் கேன்சர்லாம் ஏற்படுத்துமா. ஒரு சுகர் சாப்பிட்றதுனால இத்தனை பிரச்சனை வருமானு நம்ம வந்து ஆச்சரியப்படுறது லெவலுக்கு வந்து பாத்தீங்கன்னா என்னென்ன மாதிரியான பிரச்சனைகள்லாம் வரும்னு சொல்லவே முடியாது. எக்ஸாக்ட்லி, வந்து சர்க்கரை சாப்பிட்றதுல வந்து பிரச்சனை இல்லை. ஆனா இந்த பாலிஷ் பண்ணி பளபளப்பா இருக்கிற இந்த சர்க்கரை வந்து சாப்பிட்றது தான் வந்து பிரச்சனை. ஆனா இன்னைக்கு வந்து அதிகமா வந்து இந்த சர்க்கரை தான் நம்மளுக்கு வந்து கை கெட்டுற தூரத்துல வந்து கிடைக்குது அப்படிங்கிறதுனால தான் வந்து பாத்தீங்கன்னா திவ்யா செந்தில் அவங்களோட எந்த ஒரு மெனுலயும் வந்து பாத்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு வந்து சர்க்கரை வந்து தவிர்த்துருவாங்க. ஒரு ஹெல்த்தியான ஒரு ஃபேக்ட் வந்து நம்மளுக்கு வந்து கொடுத்துட்டு இருக்காங்க இல்லையா. அந்த பளபளப்பான விஷயங்கள் எல்லாமே வாழ்க்கையில வந்து கலகலப்பை கொடுக்கறது இல்லை அப்படிங்கிறத புரிஞ்சுட்டு இருக்கோம். இன்னும் நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கலாம். அறிவியலுங்க ஒரு சின்ன பிரேக் அப்புறமா. இது உங்களுக்கு குட் மார்னிங் தமிழ். வெல்கம் பேக். இது உங்கள் ஸ்பிரைட் வணங்கும் குட் மார்னிங் தமிழ். ஸோ ஒவ்வொரு விஷயமும் நம்ம வந்து திரு கலியமூர்த்தி அவர்கள் வந்து சொல்றதை வந்து கேட்கும் பொழுது வந்து நம்மளுக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு புல் ஸ்டோரி பார்த்து ஒரு ஃபீல் வருது இல்லையா. கொஞ்சம் டிடெக்டிவ் ஸ்டோரி மாதிரியும் அப்போ போயிருக்கோம் அப்படின்னு சொல்லலாம். உளவு அப்படிங்கிறது உலகளாவிய லெவலில் என்னைக்குமே ரொம்ப முக்கியமாக கருதப்படுறது எல்லா விதமான நாட்டுக்கும் அப்படின்னு சொல்லலாம். எல்லா பகுதியில் இருக்க நாடுகளும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட உழவு அப்படிங்கிறத வந்து ரொம்ப ஸ்ட்ரென்தன் பண்ணிட்டே வருவாங்க அப்படின்னு சொல்லலாம். அதாவது மிலிட்ரி ஆர்மி இல்லாத கண்ட்ரீஸ்லாம் கூட வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பைஸ் வச்சிருக்காங்களாம். எல்லாருக்குமே கியூரியாசிட்டி தாங்க, நம்மளை பற்றி எல்லாம் வந்து என்னென்னு வச்சுக்கிறாங்க, நம்மளுக்கு தெரியாத விஷயங்கள் என்ன இருக்குது, என்ன தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கு அப்படிங்கிறது அந்த உளவு மூலியமாக பண்ணிப்பாங்களாம். ரீசெண்டாக நம்மளோட பிரதமர் மோடியே வந்து பார்த்தீங்கன்னா இந்த உளவு அப்படிங்கிறது, இந்த ராணுவம் அப்படிங்கிறது இஸ்ரேல் கண்ட்ரி கூட நம்மளை வந்து கம்பேர் பண்ணி பேசியிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். அப்படி இருக்கிறப்போ இந்த உளவு அப்படிங்கிறது ஒரு போலீஸ் அதிகாரியோட லைஃப்ல ஒரு பெரிய பார்ட்டாக விளங்குது அப்படின்னு சொல்லலாம். சாமி இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சந்திக்கும் பொழுது வந்து எக்கச்சக்கமான அனுபவங்களும் வந்து அவருக்கு கிடைச்சிருக்கும் அப்படிங்கிறது வந்து புரியுது. ஸோ இது சம்பந்தமா தான் வந்து பாத்தீங்கன்னா வந்து தினம்தோறும் ஓய்வு பெற்ற எஸ்பி திரு கலியமூர்த்தி அவர்கள் நிறைய விஷயங்களை பகிர்ந்துட்டு இருக்காரு. பார்க்கலாம். மெத்த படித்த ஒரு பல் மருத்துவர் கூட கொலையாளியாக மாற முடியும் என்பது என்னுடைய புலன் விசாரணையில் தெரிந்த ஒரு உண்மை. மருத்துவர் எப்படி கொலையாளியானார் என்பதற்காக இந்த வழக்கை நான் கூறுகின்றேன். காவல்துறை எப்படி ஒரு மருத்துவர் செய்த கொலையை கண்டுபிடித்தார்கள் என்பதற்காக இதனை பதிவு செய்கின்றேன். நான் திருச்சி மாநகரத்தில் காவல்துறை துணை ஆணையராக பணிபுரிந்த போது காலை நேரத்திலே திருச்சி மாநகர பேருந்து நிலையத்திற்கு அருகில் உள்ள ஒரு ஹோட்டலிருந்து ஒரு ஃபோன் வருது. அந்த ஹோட்டல் மேனேஜர் பேசுகிறார். சார், ஒரு ரூம் திறக்கவே இல்லை காலையில் 9 மணி வரைக்கும். ஜன்னல் வழியாக பார்க்கும்போது அதுக்குள்ளே ஒருத்தர் மல்லாக்க படுத்திருக்காரு. அவர் வாயிலேருந்து நுரையாக தள்ளியிருக்க, தற்கொலை மாதிரி தெரியுது சார், நீங்கள் வந்து பாருங்கள் அப்படின்னு சொல்கிறாரு. நான் ஒன்று ஆய்வாளரை கூப்பிட்டு அதை போய் என்னன்னு பாருங்கன்னு சொல்கிறேன், திங்கிங் தட் இட் இஸ் எ சூசைட். அங்கே போன ஆய்வாளர், சார் கதவு வந்து வெளியில் பூட்டியிருக்கு, உள்ள ஆள் வந்து இறந்து கிடக்கிறாரு அப்படின்னு ஒன்று. யார் தங்கினா, எத்தனை பேர் தங்கினாங்க, எப்போ தங்கினான்னு பாரு அப்படின்னு சொல்லிவிட்டு நான் அந்த இடத்துக்கு போனேன். நான் போகிறதுக்குள்ளே ஆய்வாளர் அந்த ரெஜிஸ்டர்லாம் எடுத்து பார்த்துட்டார். முந்தின நாள் இரவு 2 பேர் வந்து அந்த ஹோட்டலில் அறை எடுத்து தங்கியிருக்கிறாங்க. காலையில் இறந்து கிடக்கும்போது ஒருத்தர் மட்டும்தான் இறந்துருக்காரு, இன்னொருத்தர் இல்லை.
கதவு வந்து பூட்டப்பட்டிருக்கிறது வெளியில். எப்படி இது நடந்திருக்க முடியும்? டெஃபினட்டாக அப்படின்னா கொலையாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மருத்துவ பரிசோதனைக்காக அந்த பாடியை போஸ்ட்மார்ட்டம் பண்ணுறதுக்காக கவர்மெண்ட் ஆஸ்பத்திரிக்கு அனுப்பிச்சிட்டு அந்த லாட்ஜில் அவங்க தங்கும்போது கொடுத்த அந்த அட்ரஸை வெரிஃபை பண்ணால் அந்த அட்ரஸ் வந்து ஒரு ஃபேக் அட்ரஸ். இறந்து போனவனு யாருன்னு தெரியல. இப்படி இருக்கிற சூழ்நிலையில் இந்த இறந்து போனவனுடைய புகைப்படத்தை எடுத்து எல்லா மாவட்டத்துக்கு வர்ற மாதிரி, டெல்டா மாவட்டம்னு சொல்லுவாங்க, 8 மாவட்டத்துக்கு வர்ற மாதிரி அதை பிரசுரிச்சிருந்தோம். அன்றைக்கு சாயங்காலமே இறந்து போன நபர் பாபநாசத்தை சேர்ந்தவர் என்றும் அவருடைய பெயர் குமார் என்றும் அவர் காவல்துறைக்கு தேர்வு பெற்று பயிற்சிக்கு செல்வதற்கு ஆயத்தமாக இருந்தவர் என்பதும் தெரிய வந்தது. பிரேத பரிசோதனையில் என்ன தெரிஞ்சு அப்படின்னு பார்க்க போனால் அந்த டாக்டர் அழகாக சொல்லிட்டாரு, அவர் பாய்சன் சாப்பிட்டு இறந்துருக்கிறாரு. பாய்சன் வந்து அவராக சாப்பிட்டாரா யாராவது கொடுத்தாங்களான்னு தெரியாது. பிராந்தி சாப்பிட்ருக்காரு நைட்டு. அந்த பிராந்தியில் இருந்த பாய்சனும் இவர் குடலில் இருந்த பாய்சனும் ஒரே பாய்சன். தூக்க மாத்திரையை அதிக அளவில் சாப்பிட்ருக்கிறாரு அப்படின்னு சொன்னார். இப்போ வழக்கமாக சூசைட் பண்ணிக்கிறவங்க தான் தூக்க மாத்திரை நிறைய சாப்பிட்ருப்பாங்க. ஆனால் இன்னொருத்தர் கூட இருந்தவரை காணுமே அப்படிங்கிறதுனால அந்த வீட்டுக்கு பாபநாசத்துக்கு போன டீமை விசாரித்தோன்னே அவர் வந்து அங்கேருந்து அந்த பாபநாசத்தில் தெரிஞ்ச தகவல் அந்த ஆய்வாளர் தொலைபேசியில் தொடர்பு கொண்டு சொல்கிறாரு, சார் இவரும் இன்னொரு டாக்டரும் நேற்று ஒன்றா புறப்பட்டு போயிருக்கிறாங்க, அவர் பல் மருத்துவர் அப்படின்னு சொன்னோன்னே அந்த டாக்டர் வீட்டுக்கு போய் என்னன்னு பாருங்கன்னா அங்கே போய் பார்த்தாக்கா அந்த டாக்டர் இருக்கார். நான் முன்னாடி புறப்பட்டு வந்துட்டேங்க, எனக்கு என்னாச்சுன்னு தெரியாது, அவர் இறந்துட்டாருங்கிறது நீங்கள் சொல்லி தான் தெரியுது அப்படின்னு சொல்கிறார். உடனே அந்த டாக்டரை அழைச்சிட்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டேன் விசாரணைக்கு. அவரும் கூப்பிட்டோன்னு வந்துட்டார், அழைச்சிட்டு வந்துட்டாங்க. வந்த பிறகு அந்த ரூமை உடைச்சி உள்ளே போனோம் இல்லையா, அந்த ரூமில் 2 கிளாஸ் வச்சு பிராந்தி சாப்பிட்ருக்காங்க. அந்த பாட்டிலில் இருக்கிற பிராந்தி பாட்டிலில் இருக்கிற அந்த கிளாஸில் இருக்கிற ஃபிங்கர் பிரிண்ட் அப்படியே எடுத்தால் அது டாக்டரோட ஃபிங்கர் பிரிண்ட்டோட ஒத்து போகுது. உடனே 2 பேரும் தண்ணி போட்டிங்களா அப்படின்னு கேட்டோன்னா ஆமான்ட்டார். அப்போ அந்த ட்ரிங்க்ஸில் வந்து ஒரு கிளாஸில் மட்டும்தான் தூக்க மருந்து கலந்துருக்கு, இன்னொரு கிளாஸில் வந்து மீதி இருந்ததை செக் பண்ணும்போது அதில் இல்லை. அதை இவர் குடிச்சிருக்காரு, அந்த இன்னொன்று தூக்க மருந்து கலந்ததை அந்த காவல்துறையில் தேர்வு செய்யப்பட்டவர் கொடுத்துருக்காரு அப்படிங்கிறது தெரிஞ்சாச்சு. இதை சொன்னோடனே அவர் கொஞ்சம் குழப்பமாயிட்டார். அப்புறம் கூப்பிட்டு வச்சு ரொம்ப நேரம் இதுலேருந்து நீங்கள் தப்பவே முடியாது, நீங்கள் 2 பேரும் போயிருக்கீங்க. அதுக்கிடையில் என்னாச்சுன்னா இவர் அந்த சாவியை பூட்டிட்டு தூக்கி சாவியை எரிஞ்சிருக்காரு. அது பக்கத்து வீட்டு காம்பவுண்டில் போய் விழுந்துருச்சு. பக்கத்து வீட்டுக்கார அந்த சாவியை பார்த்துட்டு கொண்டு வந்து கொடுத்து, சாவி எங்கள் ரூமில் எங்கள் காம்பவுண்டுக்குள்ளே கிடந்துச்சு அப்படின்னு சொன்னோன்னே, சாவியை நீ தூக்கி போட்டதெல்லாம் கூட பார்த்துருக்காங்கன்னு சொன்னோன்னே அவர் உண்மைன்னு நினச்சிக்கிட்டு நான் தான் சார் செஞ்சேன் அப்படின்ட்டார். ஏன் அப்படி செஞ்சீங்கன்னு கேட்டால், தவறான புரிதலினால் ஏற்பட்ட கொலை என்பது அவர் பேசிய பிறகு தெரிந்தது. இந்த டாக்டருடைய மனைவி வந்து ரொம்ப ஃபேராக இருக்கிறாங்க. ஒரு நாள் வந்து பல்லுக்கு வைத்தியம் பண்ணிக்கிறதுக்காக அந்த காவல்துறையில் தேர்வு செய்யப்பட்ட அந்த குமார் வந்து இந்த டாக்டரை பார்க்க போகிறாரு. அப்போ அடிக்கடி அவருக்கு பல்லு வலி இருக்கிறதுனால 2-3 தடவை போகும்போது இந்த டாக்டரோட மனைவிகிட்ட அவர் பேசுகிறாரு. இதை இவர் தப்பாக புரிஞ்சுக்கிறாரு. ஒரு சின்ன சந்தேகம் வந்திருக்கு. இதுக்கிடையில் தன்னுடைய மனைவி வந்து இவரை விட அழகாக இருக்கிறதுனால மனைவி மீதை எப்போதும் சந்தேக கண்ணுடைய பார்க்குறவராக இருக்கார். அவர் யார் பார்த்தாலுமே யார் பேசினாலுமே சந்தேகப்படுறவராக இருந்திருக்கிறார். ஒரு நாள் தன்னுடைய மனைவிக்கு கரண்ட் ஷாக் கொடுத்து அந்த மனைவியை கொலை பண்ணுறதுக்கு ஒரு முயற்சி பண்ணுறாரு. அந்த ஷாக் கொடுத்துட்டு இருக்கும்போது அந்த அம்மா கத்துது. கத்தி முடித்தோடனே சத்தம் போடுதேன்னு நினச்சிட்டு பாதியிலே நிறுத்திட்டு இவர் வந்து ஒரு கிளினிக்கில் உட்காந்துடுறாரு. எல்லோரும் என்ன சத்தம் கேட்குதுன்னு பார்க்குறாங்க. அந்த நேரத்தில் அந்த காவல்துறையில் தேர்வு செய்யப்பட்ட அந்த குமார் இறந்து போன அந்த டிசீஸ்ட் வந்து பல்ல காமிக்கிறதுக்கு வர்றார். இவர் என்ன தவறாக புரிஞ்சுக்கிட்டாருன்னா, தன்னுடைய மனைவி தான் ஃபோன் பண்ணி இவரை வர சொல்லிடுச்சு, அதனால் நம்ம சந்தேகப்பட்டது உறுதியாயிடுச்சு அப்படின்னு நினைக்கிறாரு. உண்மையில் அந்த மனைவி ஃபோனும் பண்ணலை, இவருக்கு அது சம்பவமும் இல்லை, உண்மையாக ஒரு கள்ள தொடர்பும் இல்லை அவங்கள்ட்ட. அப்படி இருக்கும்போது இவராக தற்பாக நினச்சிக்கிட்டு நம்மளுடைய குடும்பத்தில் குழப்பத்தை உண்டாக்குன இவனை விடக்கூடாது, இவன் போலீஸில் போயிட்டான் அப்படின்னு சொன்னால் நமக்கு இன்னும் சிக்கல்கள் வரும், நம்ம மனைவி இருந்தாலும் கடத்திட்டு போயிடுவார் அப்படின்லாம் கற்பனை பண்ணிவிட்டு இவனை கொலை பண்ணுறதுன்னு முடிவு பண்ணிடுறாரு. 2 பேரும் ஃப்ரெண்டு மாதிரியே பழகி வாங்க ஒரு ஊருக்கு போயிட்டு வரலான்னு வந்து லாட்ஜில் 2 பேர் ரூம் எடுத்து, டாக்டர் இல்லவா அதனால் அவர் பாத்ரூம் போயிருக்கும்போது ஃபுல்லாக பிராந்தியில் வந்து தூக்க மாத்திரையை கலந்து கொடுத்துட்றாரு. அதை என்னன்னே தெரியாமல் போதையில் குடித்த அவர் 2 ரவுண்டு போனதுக்கப்புறம் கலந்து கொடுத்தேன்னு சொல்கிறார். அதுக்கப்புறம் குடிச்சிட்டு அவர் இறந்துடுறாரு. இறந்து போன பிறகு இவர் அந்த ஃபிங்கர் பிரிண்ட் விட்டதையும் நோ கிரைம் கேன் பி கமிட்டட் வித்தவுட் எரர் இல்லையா, அதையும் விட்டுட்டார்.
அவசரத்தில் பூட்டிட்டு சாவியும் தூக்கி வெளியில் போட்டார். பூனை கண்ணை மூடிக்கிட்டா உலகம் இருண்டு போங்கிற மாதிரி நம்மளை கண்டுபிடிக்க முடியாதுன்னு ஒரு பல் மருத்துவம் படித்த ஒருத்தரே ஒரு தவறான புரிதலினால் தவறாக ஒரு கொலையை செய்துவிட்டு மாட்டிக்கொண்டார். அந்த வழக்கு தண்டனையில் முடிந்தது. இது எதற்காக சொல்லுகின்றேன் என்றால், தேவையில்லாத சந்தேகத்தோடு குடும்பத்தில் ஏற்படுகின்ற குழப்பங்கள் கூட ஒருவரை கொலைகாரராக்கி குடும்ப வாழ்க்கை கேட்டு அவருடைய மீதமுள்ள நாட்கள் சிறையிலே கழிவதற்கு படித்தவர்கள் கூட தன்னை அறியாமலோ அறிந்தோ காரணமாகி விடுகிறார்கள். இந்த நிலைகள் தவிர்க்கப்படலாம். இத்துடன் இந்த காவல்துறை புலன் விசாரணையை முடித்துக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். நிச்சயமா எப்பவுமே ஒரு கம்பாரிசன் இருக்கும். அந்த ஸ்காட்லாண்ட் யார்டு, தமிழ்நாடு போலீஸ் அப்படிங்கிறது இன்னைக்கு வரைக்கும் அதை வந்து சும்மா பேச்சளவில் இல்லாமல் ப்ரூவ் பண்ணிட்டு இருக்க போலீஸ் வந்து நம்மளோட தமிழ்நாடு போலீஸ் அப்படின்னு சொல்லலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி நிறைய எக்ஸ்பீரியன்ஸஸ்லாம் எத்தனை பேர் ஷேர் பண்ணிப்பாங்க அப்படின்னு தெரியல. கேட்கறதுக்கு நம்மளுக்கும் ஒரு வாய்ப்பு இருக்குமா அப்படின்னு தெரியல. ஓய்வு பெற்ற எஸ்பி திரு கலிமூர்த்தி அவர்கள் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு தெரியாத விஷயங்கள்லாம், அதாவது வந்து இன்ஃபர்மேஷன் கலவை தான் வந்து உளவு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த உளவு அப்படிங்கிற இன்ட்ரெஸ்டான விஷயத்தை பற்றி கூட ஷேர் பண்ணிட்டாரு. இதே மாதிரி நிறைய விஷயங்கள் நாங்கள் டெய்லி வந்து லுக் ஃபார்வர்ட் பண்ணிட்டு இருக்கோம் சார். எக்ஸாக்ட்லி. இன்ஃபேக்ட் வந்து சார் வந்து ஷேர் பண்ற இந்த விஷயங்கள்லாம் வந்து கேட்கும்போது வந்து இந்த ரியல் லைஃப் போலீஸ் ஸ்டோரிஸ் எல்லாம் நம்ம வந்து படத்துல வந்து பார்ப்போம் இல்லையா, அதை விட இது இன்னும் கொஞ்சம் திகிலா தான் இருக்கு இல்லையா. காலங்கள் மாற மாற வந்து பாத்தீங்கன்னா ஃபிக்ஷனோட வந்து ட்ரூத் இன்னும் ஸ்ட்ரேஞ்ச் அப்படிங்கறத வந்து காட்டிக்கிட்டே இருக்குன்னு சொல்லலாம். இன்னும் ஸ்ட்ரேஞ்சான புதுமையான விஷயங்கள்லாம் நிறைய கத்துக்கலாம், பார்க்கலாம். ஒரு சின்ன பிரேக் அப்புறமா. இது உங்கள் ஸ்ப்ரைட் வழங்கும் குட் மார்னிங் தமிழ். வெல்கம் பேக். இது உங்கள் ஸ்ப்ரைட் வழங்கும் குட் மார்னிங் தமிழ். செய்தி துளிகள்ல வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்து கலியமூர்த்தி சாரோட சேர்ந்து பயங்கரமா இம்ப்ரெஸ் ஆகி நான் என்ன பண்ண போறேன்னா சில கேஸ் ஸ்டடிஸ் எல்லாம் சொல்ல போறேன். ஓ மை காட், என்ன செய்தி துளிகள் அப்படிங்கறத பார்க்கலாம். செய்தி துளிகள்ல நீங்க ஏதோ கேஸ் ஸ்டடிலாம் எடுத்து வந்திருக்கேன்னு சொன்னீங்களே, அவ்வளவு பெரிய மாட்டுறாங்க. அது துளிகள் தானே இது? 2 கேஸ் ஸ்டடிஸ் இருக்குங்க. ஆனா அந்த துளிகளா வந்து நான் உங்களுக்கு வந்து எடுத்து வந்து சொல்றேன். என்னன்னு பாத்தீங்கன்னா வந்து சட்டத்துக்கு முன்னாடி எல்லாரும் சமம் அப்படின்னு வந்து பேச்சளவுல மட்டும் இல்லங்க, நாங்க செயல்படுத்தி காமிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு மகாராஷ்டிரா போலீஸ் வந்து நிரூபிச்சிருக்காங்க. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி வந்து பாத்தீங்கன்னா அந்த செய்திகள்லாம் பயங்கர பரபரப்பா வந்து ஒரு நியூஸ் வந்திருந்தது. என்னன்னா ஒரு கிளியை வந்து அரெஸ்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அடேங்கப்பா, தப்பா ஏதாவது ஜோசியம் சொல்லிருச்சா? இல்லங்க, தப்பான வார்த்தைகளை வந்து அந்த கிளி வந்து உச்சரிச்சிருக்கு. பிடிக்கணும் கரெக்ட் இல்ல. ஆனா பாவம் அந்த கிளியை பிடிச்சு உள்ள போட்டுட்டாங்க. இந்த சென்சேஷனல் நியூஸ் இருக்கும் பொழுதே வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு சென்சேஷனல் நியூஸும் அதே மகாராஷ்டிரால வந்து நடந்திருக்கு. என்னன்னு வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆட்டை வந்து திருடிட்டு இருக்கிற ஒரு திருடன் கண்டினியூஸா அந்த ஏரியால இருக்கிற நிறைய ஆடுகள் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வந்து திருடிட்டே வந்து இருந்திருக்காங்க. இதனால வந்து போலீஸ் கிட்ட நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் வந்து எப்பயாவது இந்த திருடனை வந்து நம்ம பிடிச்சிடணும் அப்படின்னு வந்து சொல்லிட்டு ஒரு ஆட்டை வச்சு அந்த திருடனை வந்து பிடிச்சிருக்காங்க. ஆனா இந்த ஆடு தானே சாட்சி, அதனால இந்த ஆடையும் திருடனையும் 2 பேருமே தூக்கி வந்து ஜெயில வந்து போட்டுட்டாங்கன்னா பாவம் இப்ப அந்த ஆடு வந்து ஜெயில தான் உட்காந்துட்டு. அடேங்கப்பா, என்ன கேட்டாலும் தான் சொல்ல போகுது. அந்த ஆடை வச்சு இவங்க என்ன பண்ண போறாங்க? எனிவே ஓனரோட இருக்கின்ற ஆடு சந்தோஷமா இருந்தா சரிதான். இப்ப நம்ம இந்தியா பாத்தீங்கன்னா வந்து நிறைய துறைகள்ல வெவ்வேறு துறைகள் வந்து புதுசா சாதிச்சுட்டே இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஆனா நம்மளுக்கு ப்ரௌடான விஷயங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது வந்து நிறைய இருக்கு. இப்போ இங்கிலாந்து வந்து என்னதான் கிரிக்கெட்டை கண்டுபிடிச்சிருந்தாலும் இன்னைக்கு வரைக்கும் பாத்தீங்கன்னா உலகளாவிய லெவலில் அவங்களால பெருசா சாதிக்க முடியல அப்படின்னு சொல்லலாம். ஆனா நம்ம அப்படி இல்லைங்க, ஹாக்கில வந்து கிங்கா இருந்திருக்கோம், இப்பயும் வேற லெவலுக்கு போக ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். ஆனா நம்மளோட கபடி அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா ஒரு பூர்வீக விளையாட்டு அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். ஸோ அதுல நம்மளோட திறமையை நிரூபிக்கிற மாதிரி அந்த ஆளுமையை வந்து இந்த வருஷமும் நிரூபிக்கிற மாதிரி வந்து பாத்தீங்கன்னா ஈரான் அணியை உலகக்கோப்பையில 3வது முறையா வந்து தொடர்ந்து வின் பண்ணிருக்காங்க நம்மளோட இந்தியா. அதாவது 3வது முறையா வந்து கோப்பையை வின் பண்ணிருக்காங்க. இந்த வருஷம் ஃபைனல்ஸ்ல ஈரானை வந்து சும்மா சொல்லி அடிச்சிருக்காங்க, கில்லி மாதிரி அப்படின்னு சொல்லலாம். ஆமா, கில்லில கூட வந்து கபடி தான் விளையாடுவாங்க. எனிவே என்னோட அந்த செகண்ட் கேஸ் ஸ்டடி பத்தி வந்து சொல்றேன். இது வந்து என்னாலே வந்து நம்ப முடியல, இப்படி எல்லாம் வந்து நடக்குமா அப்படிங்கிற மாதிரி இருந்தது. என்னன்னு வந்து பாத்தீங்கன்னா சொல்லதை சொல்லுமாம் கிளிப்பிள்ளை அப்படிங்கறது வந்து சொல்லி வச்சிருக்காங்க. தொடர்ந்து நீங்க கிளிக்கு வந்து ஒரு வார்த்தை வந்து சொல்லிக்கிட்டே இருந்தீங்க, இதுல வந்து கிளி வந்து கண்டினியூஸா என்ன விஷயங்கள்லாம் கேக்குதோ அதை வந்து ரிப்பீட் பண்ணும். இது வந்து கிளியோட இயல்பு. இதை வச்சுதான் வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தர் வந்து செம்மையா வந்து சிக்கி இருக்காரு. ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப். இந்த ஒய்ஃப் வந்து ரொம்ப நாளா அவங்க ஹஸ்பண்ட் மேல பெரிய சந்தேகம், இவர் ஏதோ ஒண்ணு தப்பு பண்றாரு, ஏதோ தவறான காரியங்கள்லாம் வந்து பண்ணிட்டு இருக்காரு, இவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து இவங்க இல்லாதப்போ வந்து வீட்டுக்கு வராங்க, எல்லாரும் சேர்ந்து தவறான காரியங்கள் ஏதோ வந்து பண்றாங்க அப்படிங்கிற மட்டும் தெரிஞ்சிருக்கு. ஆனா என்ன அப்படிங்கிறது தெரியல. அதே மாதிரி ப்ரூவ் பண்ணவும் அவங்களால வந்து முடியல. அப்படி இருக்கும்போது என்ன ஆகிருக்குன்னா இவங்க வந்து ஒரு கிளி வளர்த்துட்டு இருந்திருக்காங்க. இந்த கிளி வந்து அவங்க கணவர் வீட்டுல வந்து இருக்கும்பொழுது அவர் பேசுற நிறைய விஷயங்கள் வந்து கேட்டுட்டே இருக்கும் இல்லையா, இதை வந்து திருப்பி வந்து சொல்ல ஆரம்பிச்சிருக்கு. அப்படி அந்த கிளி வந்து சொல்றது வந்து முதல்ல வந்து புரியலையா, அப்புறம் வந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்து அதை ரெக்கார்ட் எல்லாம் பண்ணி ஸ்லோவா வந்து கேட்டு பார்க்கும்பொழுதுதான் அவர் வந்து நிறைய தவறான விஷயங்கள் எல்லாம் வந்து ஈடுபட்டு இருக்காரு, சட்டவிரோதமான விஷயங்கள்லாம் ஈடுபட்டு இருக்காரு அப்படிங்கிறது வந்து புரிய ஆரம்பிச்சு இவங்க போய் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்காங்க போலீஸ் கிட்ட. போலீஸும் வந்து இந்த கிளி வந்து சொல்றதெல்லாம் வந்து கேட்டிருக்காங்க. ஆமா, இது மாதிரிலாம் அவர் சொல்லியிருக்காரு.
ஆனா இந்த கேஸ் எங்களால வந்து எடுத்துக்க முடியாது, ஏன்னா வக்கீல் வந்து டிவிலயோ இல்ல ரேடியோலயோ சொல்றதுதான் இந்த கிளி ரிப்பீட் பண்ணுன்னு வந்து கேஸ் வந்து திசை திருப்ப முடியும், எந்த ஆதாரத்தை வச்சு எங்களால வந்து ஒரு கேஸை வந்து ஃபைல் பண்ண நிரூபிக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி சொன்னனால அந்த கணவர் வந்து தப்பிச்சிட்டாரு. இந்த கிளி கொஞ்சம் உஷாரா தாங்க இருக்கணும் கிளி கிட்ட. ஏன்னா பாத்தீங்கன்னா அது ரொம்ப மூளையா, அது இந்த அப்சர்வன்ஸ் எனர்ஜி வந்து ரொம்ப அதிகமா இருக்கு அப்படின்னு, அந்த திறன் வந்து ரொம்ப அதிகமா இருக்குது அப்படின்னு சொல்றாங்க. இனிமேல் நம்மளாம் உஷாரா ஒரு ஆந்தை தான் வளர்க்கணும்னு நினைக்கிறேன். ஃபுல்லா பகல்ல தூங்கிடும், நம்மளுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. அண்ட் ஃபுட்பால்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஆஹாஹோன்னு சொல்லலாம் கூட வந்து பாத்தீங்கன்னா ஒரு 10 பிளேசஸ் மேல ஏறி இருக்கும். ரீசெண்டா வந்து FIFA ரேங்கிங்ஸ் விட்டுருக்காங்க. அதுல வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட இந்தியன் டீம் வந்து ஒரு 10 பிளேசஸ் மேல ஏறி போயிருக்காங்க. பட் நான் சொல்ல போற நியூஸ் அப்படிங்கிறது வந்து ஆசிய லெவல்ல வந்து இந்த கிளப்புகளுக்கு நடுவில் நடக்கிற அந்த சாம்பியன்ஸ் கோப்பையில ஃபர்ஸ்ட் டைம் நம்ம ஒரு இந்தியன் கிளப் டீம் வந்து ஃபைனல்ஸ்க்கு போயிருக்கு அப்படின்னு சொல்றாங்க. நம்மளோட பெங்களூர் FC அப்படிங்கிறது அந்த டீமோட பேரு. அதுல விளையாடுறது பாத்தீங்கன்னா நம்மளோட இந்தியன் நேஷனல் ஃபுட்பால் டீமோட கேப்டன் சுனில் செத்ரி தான். அவர் ஒரு கோல் போட்டு சும்மா சூப்பரா அப்படியே ஃபைனல்ஸ்க்கு கூட்டு போயிருக்காரு. ஸோ ஃபுட்பால்லையும் கொஞ்சம் கொஞ்சமா இப்போ 130வது இடத்துல இருக்கோம். வந்துருமா மாட்டோமா? கூடிய சீக்கிரம் வந்து எல்லா போட்டிலையும் வரணும் அப்படிங்கறத நம்மளுடைய எய்ம். ஸோ இதே மாதிரி நிறைய விஷயங்கள் நம்ம வந்து இன்னைக்கு ஷேர் பண்ணியிருக்கோம். இதை தொடர்ந்து ஒரு தோட்டத்துறை உங்களுக்கு காத்துட்டு இருக்கு. ரொம்ப ஸ்போர்ட்டிவா அதை பார்த்து இந்த நாள் ஆரம்பிங்க. எக்ஸாக்ட்லி. அது வரைக்கும் பாபாய் சொல்லிட்டு போறது உங்களோட பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸான வருண் மற்றும் சமயவான். குட் மார்னிங் தமிழா.